ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 365 நாட்கள்ல வாழ்க்கைய மாத்துறது எப்படி. ஒரு வருஷம்னு சொல்லிட்டா சிம்பிளா தெரியும். அதனாலதான் 365 நாட்கள்னு சொல்றேன். 365 நாட்கள்னா கிட்டத்தட்ட 8760 மணி நேரங்கள். இதுல தினமும் 1 மணி நேரத்தை நம்ம பிரயோஜனமா யூஸ் பண்ணா 365 மணி நேரத்தை நம்ம பிரயோஜனமா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்பதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு 2023 பத்தி நம்ம நிறைய ஃபீல் பண்ணிருப்போம். இந்த 2023ோட 365 நாட்கள்ல எத்தனை நாட்களை நம்ம பிரயோஜனமா யூஸ் பண்ணிருக்கோம்னு கணக்கு பண்ணி பாருங்க. எல்லா நாளையும் சூப்பரா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஓகே, இல்லனா கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல அதாவது 2024ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் ஆட் ஆகிருக்கு. மொத்தம் 366 நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த எல்லா நாட்களையும் நீங்க பிரயோஜனமா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 366 டேஸ் சேலஞ்ச எஃபெக்டிவா எடுத்து செய்யணும்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் அடிக்கிறவங்கன்னு மூவி டயலாகா பேசிட்டு இருந்தா நம்ம தெளிவாதான் இருக்கோம்னு யாராவது நம்புவாங்களா? சுனாமி வர்ற வேகத்துக்கு நிக்க கூட முடியாது. இல்ல நீச்சல் எப்படி அடிக்க முடியும்? சோ நீங்க இந்த சேலஞ்ச் எடுக்கணும்னா முதல்ல மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெளிவா இருக்கணும். 365 டேஸ் சேலஞ்சஸ் சிறப்பா செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு மனநிலை வலுவா இருக்கணும். நம்ம மனசுதான் எல்லாமே. வாழ்க்கையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாமே, நம்ம மரமா வளர்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே முதல்ல மனசுல விதையா விதைக்கப்பட்டதுதான். நம்ம மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால எதை வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். சரமாரியா உணர்வுகளை வெளியே தள்ளாதீங்க. தேவையான இடங்கள்ல தேவையான உணர்வுகள் கண்டிப்பா வெளிப்பட்டுதான் ஆகணும். எல்லாத்தையுமே நம்மளால கட்டி போட முடியாது. உணர்வுகளை சரியா மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்ம மனநிலையும் சீராகும். நம்ம எண்ணங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். உங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்க வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன எண்ணங்கள் எல்லாம் சரியா செயல்படணும்னு நீங்க சூஸ் பண்ணி செயல்படுத்தணும். நாராஜா நாராஜா எங்கேயும் நாராஜா, இப்படி ராஜா மாதிரி உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கணும். சரி, இப்போ மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆயாச்சு, அப்புறம் எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆயிட்டானான்னு கேட்டா ஆமா, கிட்டத்தட்ட 80% நீங்க தயாராயிட்டீங்க. உங்க மைண்ட நீங்க சரியா மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வாழ்க்கைய நீங்க பாதி மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த 365 டேஸ் சேலஞ்ச்ல உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஃபோக்கஸ். ஒரே ஒரு விஷயத்தை தேர்வு செஞ்சு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கவனத்தை செலுத்தணும். நம்ம மைண்டு குரங்கு மாதிரி எல்லா மரத்துக்கும் தாவும், எல்லா இடங்களுக்கும் போகும். சோ இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது பெரிய டாஸ்க் தான். நம்ம வாழ்க்கையில மாத்த வேண்டிய பல இடங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமூக வாழ்க்கை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்த நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு பாருங்க. அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். ஆரம்பத்துல ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த கடினமா இருக்கலாம். ஆனா ஒரு 30 நாள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களால அதை ஹேபிட்டாவே மாத்திக்க முடியும். நீங்க வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டாம், தானாவே உங்களுக்கு இந்த ஹேபிட் வந்துடும். இப்போ ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. சும்மா ஷார்ட்டா இல்லாம டீடைல்டா குறிப்பிட்டு தெளிவா எழுதணும். நான் என்னோட சமூக வாழ்க்கைய மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இனி எல்லாரோடையும் சகஜமா பேசணும், தினமும் தெரியாத நபருக்கு ஹாய் சொல்லணும், சிரிச்சு பேசணும், இப்படி ரொம்ப தெளிவா விளக்கி அந்த நோட்ல எழுதிக்கோங்க. இன்னையில இருந்து 5 வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க சமூக வாழ்க்கையில, பணம் ரீதியான வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கணும், இப்ப எல்லாத்தையும் எழுதுங்க. இதுல உங்களுக்கே எது ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம நின்னு நம்ம கட்டவரல பார்க்க முடியாத அளவுக்கு தொப்பை இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பெல்லாம் கொழுப்பு நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸா நீங்க ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ உடலை ஆரோக்கியமாக்கணும், கொழுப்புகள் எல்லாம் குறைக்கணும், ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணணும். தினமுலாம் இல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் லீவுன்னு வெறும் 6 நாள் ஜிம்முக்கு போகலாம். இல்ல வாரத்துக்கு 4 நாட்கள் போனாலே போதும். தினமும் 1 மணி நேரம் ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு உடல்ல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கலாம். ஒன்ஸ் இதுதான் நான் செய்ய போறேன், நான் ஜிம் போய் உடம்பு குறைக்க போறேன், என் உடம்ப நான் கேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா அதுல நிலையா இருக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். எப்போ மாதிரி இல்லாம தினமும் நீங்க ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யறத பாக்குறப்போ உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். இந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையோட 100% ஒன்னா இணைஞ்சிருக்க போறது. இந்த மொமெண்ட் ஜிம்முக்கு போறது உங்க இலக்கா இருக்கும். ஆனா இதையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறப்போ இந்த இலக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு ப்ராசஸா இது மாறிடும். கோல்ல வாழற மாதிரி இருக்காது. இந்த கோல் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும். ஏன் அப்படி மாறுது தெரியுமா? அதை நீங்களே விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸையும் லவ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாற ஆரம்பிச்சிடும். சோ ஒவ்வொரு விஷயத்த செய்யறப்போ அதை எப்படி விரும்பி செய்யறதுன்னு கத்துக்கணும். இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே தேர்வு செஞ்சு அதுல உங்க வாழ்க்கையை கொண்டு போறப்போ உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். சோ உங்களுக்கே அடடா நம்ம நல்ல லைஃப் தானே வாழுறோம் அப்படின்னு ஒரு திருப்தி கிடைக்கும். ஜிம் போறப்பெல்லாம் என்ஜாய் பண்ணி போறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஜிம் போறது எனக்கு நல்லதுன்னு
உங்களுக்கு அது ஹெல்த்தை கொடுக்கறதால அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லதா ஃபீல் ஆகும். அதே மாதிரி நீங்க ஜிம்முக்கு போறப்போ உங்களுக்கே பெருமையா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். தினம் தினம் அதை செய்யறப்போ உங்களோட சூப்பர் வெர்ஷனை நீங்க பாப்பீங்க. இப்போ ஜிம்முனால உங்களோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் இதெல்லாம் நல்லா இருக்கும். பிளஸ் நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா செய்றீங்க அப்படிங்கிற அந்த திருப்தியும் இருக்கும். எல்லாமே உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும். சோ ஒரு விஷயத்த மட்டும் தேர்வு செஞ்சு அதுல உங்க கவனத்தை செலுத்துறப்போ அந்த ஒரு விஷயத்துலயாச்சும் நம்ம உருப்படியா இருக்கோமே அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த திருப்தி அடுத்தடுத்து லைஃப்ல எல்லா விஷயங்கள்லயும் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்க லைஃப 1 இயர்க்குள்ள மாத்தணும்னா உங்க லைஃப்ல எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒண்ணு மட்டும் அதுல தேர்வு செஞ்சு அதை மாத்துங்க. அதுக்கு நீங்க 2 மாசம் கொடுத்தாலும் சரி, 3 மாசம் கொடுத்தாலும் சரி, உருப்படியா ஒரு விஷயத்த மாத்தணும். அடுத்ததா நம்பர் 2, உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, இந்த டயலாக் ஏத்த மாதிரி இதை செஞ்சே ஆகணும்னு சில சமயங்கள்ல உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சிட்டா சில விஷயங்களை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். எல்லாமே ஒரே டைம்ல கிடைக்கணும், எதையுமே நான் அழகக்கூடாதுன்னு நினைச்சா லைஃப் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய நேரங்கள்ல ஏண்டா ஜிம்முக்கெல்லாம் போறோம், ஏண்டா இந்த டயட் எடுக்கிறோம், கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸை பிடிச்ச மாதிரி சாப்பிடலாமே, ஜிம் போற நேரத்துல எங்கேயாச்சும் வெளியே சுத்திட்டு வரலாமே, இந்த மாதிரி நிறைய ஆசைகள் வரும். நிறைய விஷயங்களை நம்ம இதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு தோணும். ஆனா உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த முழுசா செய்யறதுக்கு முன்னாடியே அதுக்கான வேல்யூ இவ்வளவுதான் நீங்க முடிவு செஞ்சிடக்கூடாது. ஜிம் போறாமா, இது செம்ம வேல்யூ. சும்மா வீட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ண போறோமா, இது ஒன்னும் பெருசா கிடைக்காது அப்படின்னு அந்த விஷயத்த செஞ்சு பார்க்காமலேயே இதோட மதிப்பு எவ்வளவுதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண கூடாது. சில விஷயங்களோட வேல்யூ நீங்க நினைக்கிறத விட பெட்டரா இருக்கலாம். அதுக்காக உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. சில பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ணிக்கிறதுலயும் தப்பு இல்ல. இந்த ஜிம் உதாரணத்தையே எடுத்துப்போம். எதுக்காக ஜிம் போறோம்? உடல் ஆரோக்கியமா வச்சுக்கதான் போறோம். சோ உடல் ஆரோக்கியத்துக்காக சில பிடிச்ச ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வலியை பொறுத்துக்கணும். இது எல்லாமே நமக்கு தான் நல்லது. உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வைக்கிறது நல்லதுல மட்டும்தான் போய் முடியும். சோ சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்களை நீங்களே வற்புறுத்திக்கோங்க. கஷ்டமா இருக்கலாம், ஆனா கிடைக்க போற பலன் சூப்பரா இருக்கும். அடுத்து நம்பர் 3, தன்னம்பிக்கைக்கான அரசரா மாறணும். பாட்டன்னா புரியலன்னு அர்த்தமா? ஐ திங்க் ஷீ ஸ்பீக்கிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சந்தானம் கான்ஃபிடன்ஸோட பேசுவாரு. அதே அளவு கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்டயும் இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியலனா கூட அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் அப்படிங்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. சுத்தி யார்கிட்டயும் பேசாம இருக்கப்போ யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாதான் சாப்பாடே கிடைக்கும். வாயை திறக்காம பசியில உட்காந்துட்டு இருந்தா யாருக்கும் அது தெரியாது. யார்கிட்டையும் பேசாம விலகியே இருக்கப்போ தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். சுத்தி யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவு நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அங்கதான் உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். தாழ்வு மனப்பான்மை இருந்தா எங்கேயும் யார்கிட்டயும் தன்னம்பிக்கையோட பேச தோணாது. அப்போ உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க என்ன செய்யணும்? தினமும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு கான்ஃபிடென்ட்டா போஸ் கொடுங்க. நிக்கிறப்போ நடக்கிறப்பெல்லாம் தன்னம்பிக்கைய வெளிப்படுத்துற மாதிரி பயிற்சி பண்ணுங்க. தினமும் தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட கண்ணை பார்த்து பேசுங்க. வார கடைசியில இந்த வாரம் நம்ம எத்தனை முறை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கோம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி பாருங்க. இப்போ இருக்க உங்க ஸ்டைல மொத்தமா மாத்திட்டு புது லுக்ஸுக்கு மாறுங்க. உங்க ட்ரெஸ்ஸிங், உங்க பேச்சு முறை, உங்க ஸ்மைல் இப்படி எல்லாத்தையும் மாத்தி புதிய மனிதா பூமிக்கு வான்னு வந்து நிக்கணும். மோஸ்டா வேகமா பேசுறத நம்ம தவிர்க்கணும். ஸ்லோவா பேசுங்க, தெளிவா பேசுங்க. அதான் ப்ரொஃபஷனலா இருக்கும். இன்னைக்கு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும்னு பிடிவாதமா இருக்க வேண்டாம். பொறுமையா உங்க மொத்த ப்ராக்ரஸையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்ஃபிடன்ஸை அழகா வெளிப்படுத்துற மாதிரி ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவுமே உங்களை நல்ல தன்னம்பிக்கையான ஆளா மாற வைக்கும். அடுத்ததா நம்பர் 4, வலிகளை ஏத்துக்கோங்க. விஷம் அம்புட்டு விஷம்னு சுத்தி இருக்க எல்லாரும் நமக்கு ஆபத்தானவங்களா கூட இருக்கலாம். நமக்கு வலிகளை தரலாம். ஏன் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே நமக்கு வலியை கொட்டி கொடுக்கலாம். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? வலி நீண்ட நாள் தாங்காது. அந்த வலிய ஒரே ஒரு முறை நம்ம சரியா டீல் பண்ணிட்டா போதும், நம்ம வலிமையானவங்களா மாறிடுவோம். வலி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அதை முதல்ல எதிர்கொள்ளணும். இதை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கலாம். அட எப்படி இதை ஃபேஸ் பண்றதுன்னு பயப்படுவோம். பட் ஒன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டோம்னா ஐயோ இது இவ்வளவுதானா அப்படின்னு தோணிடும். எத்தனை பேரு சின்ன வயசுல டாக்டர் ஊசி போடுவார்னு ஹாஸ்பிட்டல் போகாமலே இருந்திருப்போம். இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போடுறதுக்குள்ள நர்ஸ மேரத்தானோட விட்டுருப்போம். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு வலியா, சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், நம்ம நல்லதுக்காக தானே நமக்கே புரிய ஆரம்பிச்சிரும். சோ வலிங்கிறது ஒரு வகையில கஷ்டத்தை கொடுத்தாலுமே அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. பெயின்னு வரப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஓடணும், இல்ல எதிர்த்து சண்டை போடணும். வலிய பார்த்து பிரச்சனைகளை பார்த்து நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சுடான்னு அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப நான் வருவேன், நீ கஷ்டப்படுறத பாப்பேன்னு அவ்வளவு ஹாப்பியாகும் அது. அதுவே ஒரே ஒரு தடவை நீங்க அதை எதிர்த்து சண்டை போட்டுட்டா வலியே பயந்து ஓடும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க எங்க தேடியும் கிடைக்காத மன நிம்மதி உங்களுக்கு அப்ப கிடைக்கும். பழைய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். அந்த வலியோடய போராடிட்டு இருக்காம அதை கடந்து வரணும். மூவ் ஆன் ஆகி போறதுதான் ரொம்ப நல்ல முடிவு. புதுசா வேற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். சிம்பிளான விஷயம். லைஃப்ல ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படுதுன்னா
அதை விட பெட்டரான ஒண்ணு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அது நம்ம நல்லதுக்காகவும் கூட இருக்கலாம். சோ பெயினை எம்ப்ரேஸ் பண்ண பழகிக்கோங்க, பயந்து ஓட வேண்டாம். அடுத்து நம்பர் 5, சைட்ல ஒரு வருமானம் ரெடி பண்ணணும். நிறைய பேரு மாச சம்பளம், 9 to 5 ஜாப் இதுலலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா இதை மட்டுமே சார்ந்து இருக்கிறது தான் தப்பு. ஓகே, நீங்க இந்த 9 to 5 ஜாப் பண்ணுங்க, ஆனா உங்க பாதுகாப்புக்குன்னு சைட்ல ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கிக்கணும். மோஸ்டா நிறைய பேர் பண்ணக்கூடிய நல்ல விஷயம், நல்ல காசு சேர்த்து ஒரு வீடு வாங்கியோ இல்ல கட்டியோ வாடகைக்கு விட்டுருவாங்க. சோ மாசம் மாசம் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வரும். இல்ல ஒரு பெட்டரான பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சைட் சோர்ஸை உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லப்பா எனக்கு ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு எந்த வேலையும் வேண்டாம், ஃப்ரீடம் தான் வேணும்னு நினைச்சா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 9 to 5 ஜாப் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் செப்பரேட்டா ஒரு நல்ல லைஃபை பில்ட் பண்ணிக்க கண்டிப்பா கொஞ்சம் டைம் வேணும். பிளஸ் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கும் வேணும். பணத்துக்காக இதை செய்யக்கூடாது, பிரபலத்துக்காக இதை செய்யக்கூடாது, இந்த சூழல் வேண்டாம், இதுல இருந்து நான் பெட்டர் ஆகணும், ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டுமே செயல்படணும். அப்பதான் நீங்க நினைச்ச ஃப்ரீயான வாழ்க்கையை நீங்க அடைய முடியும். தனியா பிசினஸ் பண்ணாலும் சரி, 9 to 5 ஜாப்ல வேலை பார்த்தாலும் சரி, சேஃப்டிக்கு சைட்ல இன்கம் சோர்ஸை உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. போற போக்குல போவோன்னு நம்ம இருந்துட்டா பிரச்சனை நமக்கு தான். அடுத்து நம்பர் 6, லிசன் பண்ணணும். லிசனிங் இங்க யார்கிட்டயும் இல்ல. இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அளவுக்கு மீறி டிஜிட்டல் லைஃப்ல முழுகினதால மக்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க. மத்தவங்களை நம்ம லிசன் பண்றப்போ நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். எப்படி இருக்கணும்னு கத்துக்கலாம், எப்படி இருக்க கூடாதுன்னு கத்துக்கலாம். நல்ல லிசன் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நிறைய நண்பர்களை உங்களால சேர்த்துக்க முடியும். சமூகத்துல நிறைய கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்க முடியும். மக்கள் பேசுறத லிசன் பண்றதால ஒரு வருஷத்துல லைஃபை மாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா மாற ஆரம்பிப்பீங்க. இந்த ப்ரொஃபஷனல் பிஹேவியரே உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் இது எல்லாத்தையுமே பெட்டரா மாத்தும். மனுஷங்களை பொறுத்தவரை யார் அவங்க பேசுறத காது கொடுத்து கேக்குறாங்களோ அவங்க கிட்ட இன்னும் ரொம்ப பேச இஷ்டப்படுவாங்க. அவங்க சொன்ன ஒரு சின்ன விஷயத்த ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அவங்க தான் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா மாறுவாங்க. சோ நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஞாபகத்துல வச்சுப்பாங்க. வா, இவன் ஒருத்தன் தான் நம்மள மதிக்கிறான், நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்கிறான் அப்படின்னு உங்களோட நினைவு அவங்களுக்குள்ள ஆழமான ஒரு விஷயமா பதியும். இதை எப்படி செய்யலாம்? பேர் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களை நீங்க புதுசா சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ஐடென்டிட்டிய உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தர் கூட லிங்க் பண்ணிட்டா இவங்களும் உங்க ஞாபகத்துல ஆழமா பதிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அப்படி யாரோடையும் லிங்க் பண்ண ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பிரச்சனை இல்ல. திரும்ப திரும்ப புதுசா சந்திச்ச நபரோட பேரை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. தானா அது மனப்பாடம் ஆகிடும். 2வது, அவங்களோட பேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க சந்திச்சு பேசக்கூடியவரோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவே பெட்டரான கான்வர்சேஷனை உருவாக்கும். 3வது விஷயம், பிரைவேட் ஃபீச்சர். அதாவது ஒருத்தருக்கு யூனிக்கா இருக்கிற ஒரு விஷயம். மக்கள் கூட சகஜமா பேச பெஸ்ட் கீ தான். நீங்க சந்திக்கிற ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரைவேட் ஃபீச்சர் ஏதாவது இருக்குன்னா அதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்க. லைக் அவங்களோட ஸ்பெஷலான ஒரு கேரக்டர், யூனிக்கான ஸ்மைல், இப்படி நிறைய பேர் நோட் பண்ணிருக்காத சில விஷயங்கள் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்கும். அதை ஃபைண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா நீங்களும் அவங்கள மறக்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை மறக்க மாட்டாங்க. சோ இப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க பீப்புளை லிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அதே பர்சனை நீங்க சந்திக்கிறப்போ, ஹே செழியன் எப்படி இருக்கீங்க, உங்க டிஷர்ட் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி அவங்களோட பேரு, பேஷன் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பேசுறப்போ அவங்க தானாவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஒருவேளை அவங்க கூட ஒருத்தர் வந்திருந்தா அவருமே ஷாக் ஆயிடுவாரு. யாரா இவ இப்படி வித்தியாசமான கேரக்டரோட இருக்கான்னு. இதை நீங்க செஞ்சு பார்த்தாதான் தெரியும் உங்க லைஃப் இது எவ்வளவு பாசிட்டிவா மாத்தும்னு. உங்களை சுத்தி பாசிட்டிவான ஒரு சர்க்கிள், ஒரு பாதுகாப்பு வளையமா உருவாக ஆரம்பிக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ லிசன் பண்ணுங்க, லிசனிங் கெப்பாசிட்டிய நல்லா வளர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்பர் 7, புதுசா ஒரு மொழி கத்துக்கோங்க. இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். புதுசா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா அதை நினைச்சு நம்மளே ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்த மாதிரி இருக்கும். நம்ம தினமும் பேசுறோம். சோ பேச்சு மிகப்பெரிய கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அதே பேச்சை நம்ம பல லாங்குவேஜ்ல பேசினா எப்படி இருக்கும்? புதுசா ஒரு மொழியை நீங்க கத்துக்கிட்டு, இங்க யாருக்காச்சும் ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஒருத்தர் கை தூக்குறப்போ, அட நமக்கு மட்டும்தான் இங்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பெட்டரா ஃபீல் ஆகும். அங்க ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் உள்ளுக்குள்ள உருவாகும். சோ முடிஞ்ச அளவு புது லாங்குவேஜஸ் கத்துக்கோங்க. முக்கியமா இங்கிலீஷ் கத்துக்கோங்க. என் தாய்மொழி தமிழ், நான் தமிழன் தான், இதெல்லாம் ஓகே தான். உலகத்துல இருக்க வேற எந்த லாங்குவேஜ் தெரியலனா கூட பரவாயில்ல, நம்ம தாய்மொழி தெரியலனா அது மிகப்பெரிய அசிங்கம். தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளவு நாள் அதை யூஸும் பண்ணிட்டீங்க. பட் அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், அதை மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மத்த லாங்குவேஜஸுக்கும் வழி விடலாமே. வெவ்வேறு மொழிகளை கத்துக்கிட்டு ஸ்கில்டு பர்சன் ஆகுறதுல எந்த தப்பும் இல்ல. மத்த லாங்குவேஜஸ கத்துக்கோங்க. இப்படி கத்துக்கிறதால உங்க தாய்மொழி உங்களை விட்டு போக போறது இல்ல. நம்ம பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நம்ம தாய்மொழியில தான் பேச போறோம். இது மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கும் நம்ம கிட்ட. சரி, இப்ப நான் வேற லாங்குவேஜ் கத்துக்கணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த லாங்குவேஜோட மூவிஸை பார்க்கலாம், சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்கலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆடியோஸ் கேட்கலாம். அதை பார்த்து கேட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க, எழுதுங்க. அந்த லாங்குவேஜ் பீப்புள் கூட அடிக்கடி பேசிட்டே இருங்க. இதுவே மோர் தென் 80% அந்த லாங்குவேஜை உங்ககிட்ட கொண்டு வந்துடும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னா சப்டைட்டில்ஸ் போட்டு இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சப்டைட்டில்ஸை எடுத்துட்டு அவங்க பேசுறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்.
இங்கிலீஷ் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணலாம், பேச ட்ரை பண்ணலாம். இப்படி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்மள இன்னுமே பெட்டர் ஆக்கும். சோ புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோங்க. வருஷத்துக்கு 1 இல்ல 2 வருஷத்துக்கு 1 டைம் எடுத்து நல்லா கத்துக்கோங்க. கண்டிப்பா லைஃப் மாறின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ராங்கும் ஆவீங்க. பிளஸ் இப்ப நான் சொன்ன விஷயங்களை தினமும் ஃபாலோ பண்ணாலே உங்க லைஃப் ஒரு வருஷத்துலயே பெட்டர் ஆகும். இந்த 2024 இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்க சூப்பரா இன்னும் மாத்தலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எதை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஞாபகமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.